மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாவற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஃளைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல ஆதவர்ஜுனா ரோல் எந்த அளவுக்கு தாவேகாக்குள்ள ஒரு சலசலப்பையோ இல்ல முக்கியத்துவத்தை ஏற்படுது. ஆதவர்ஜுனா ஒரு பெரிய குடும்பத்தின் மருமகன். உடனே 1000 கோடி ரூபாய் கொடுப்பாரு, 10,000 கோடி, இதெல்லாம் விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதவர்ஜுனா வருகை எந்த அளவுக்கு பலம் சேர்க்கும்? விஜயோடைய லீடர்ஷிப் ஸ்கில்லுக்கு இது ஒரு நல்ல ஒரு டெஸ்ட். உங்க கையில கத்தி இருக்கு, அந்த கத்தி வச்சு என்ன செய்ய போறீங்கிறது ஆளப்பொருள். அவர் ஒரு நல்ல கத்தி. அவர் ஆதவர்ஜுனா வந்தோடனே தொண்டரெல்லாம் குஷி ஆயிட்டாங்க. நீங்க நினைக்கிறீங்க இட் இஸ் நாட் சோ. ஆதவர்ஜுனா அதிமுகவுக்கு போக போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் ஊடகங்கள்ல கசிஞ்சது. ஆனா அவரோட சாய்ஸ் தாவேகாவா இருக்கிறதுக்கு என்ன, புலிக்கு வாழா இருக்கிறோட எலிக்கு தலையா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்ப புது கட்சி ஒண்ணு வருது. அப்ப இந்த இடத்துல நம்ம முக்கியத்துவம் வளரும் கட்சியோட சேர்ந்து நம்ம வளரலாம். அப்ப நம்மளுடைய அட்வைஸை கேட்பாங்க. நீங்க அதிமுக மாதிரியான இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல அட்வைஸ் பண்ணீங்கன்னா அது பெரிய சிரமம். தமிழக வெற்றி கழகம் மாதிரியான ஒரு கட்சி இருக்கும்போது அவரே தலைவர், அவரே புதுசு. அப்ப அவர்கிட்ட ஒரு புது ஐடியா வரும்போது அவர் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக தலித்துகளுக்கு எதிராக இருக்கு, இப்படியான பார்வைகளை கொண்டு இருக்காரு, தொடர்ச்சியா அதை பத்தி பேசிட்டே இருக்காரு. இப்போ தாவேக்காக போகும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி ஏதாவது விஜய்க்கு ஏதாவது ஒர்க் அவுட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது விஜய்க்கு எந்த அளவுக்கு? விஜயும் திமுக எதிர்த்தான பண்ணிட்டு இருக்காரு. அப்ப திமுக விமர்சனம் பண்றவர் தான் ஆதவர்ஜுனாவும் இருக்கிறார். அப்ப அது வலு சேர்க்கிறதுக்கான முயற்சி. ஆதவர்ஜுனாவை விஜய் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது அவருடைய தலைமை பண்புக்கான ஒரு சரியான சவால். திமுக விடுதலை சிறுத்தைகள் ஒரு பயத்தோடு தான் பார்க்கிறது. அதற்கு 2 விஷயங்கள் காரணம். ஒன்னு கள்ளக்குறிச்சி மாநாடு, இன்னொன்னு ஆதவர்ஜுனா. ஆதவர்ஜுனா பார்த்தது நீக்கப்படல, மறந்துடக்கூடாது. He was only suspended. Both இன்னைக்கு அவங்க 2 நல்ல ஒரு பெரிய ஹை ரிகார்டு வச்சிருக்காங்க. அது தெரியாது நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் அண்டு தாவேகாவுடைய கூட்டணி கூட உதவலாம். திமுக ஆட்சி வருவதற்கு விஜய் மறைமுகமாக உதவ போகிறார். எதிர்கட்சிகளுடைய வாக்குகள் பூரா செதறப்போகுது. அவங்க திமுக மீண்டு வரப்போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. இல்ல திமுக கூட உடையாத பட்சத்துல அதிமுக விஜய் இப்படி ஒரு அணி அமைஞ்சாலும் அதிமுகவும் விஜயும் சேர்ந்தால் நல்லா இருக்கே சூப்பர் அப்படின்னு பேர் வருமே தவிர வீழ்த்த உதவாது. இருந்தாலும் அதிமுக, பாமக, தேமுதிக, எஸ்டிபி சேர்ந்தாலும் அது வெற்றி கூட்டணி அல்ல. அந்த இடத்துல விஜய் சேர்ந்தாருன்னா நல்லா இருக்கு அப்படின்னு வரும், குட். ஆனா விஜய் சேர்ந்த பிறகு பாமக இருக்குமான்னு பார்க்கணும், மற்றவங்க எல்லாம் இருப்பாங்களான்னு பார்க்கணும். அந்த கூட்டணி ஃபார்மேஷன் எப்படி அப்படின்னு பார்க்கணும். விஜய் எங்க சேருவாரான்னு அதுக்கு முன்னாடி பார்க்கணும். விஜய் ஒரு செகண்ட் பீரியட் வாசிக்கிறதுக்கு போவாரான்னு பார்க்கணும். அதுக்கு கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவையில்லை. விஜய் வெளியே வரலங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. இப்ப தொடர்ச்சியா அதுவும் போயிட்டு இருக்காரு. விஜயோட நகர்வுகளை எப்படி பாக்குறீங்க? சரியா போயிட்டு இருக்காரு. ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணல. ஒரு காளியம்மாள் போவாங்களான்னு பேச்சு, நிர்மல்குமார் வந்துட்டார்னு பேச்சு, ஆதவர்ஜுனா சேர்ந்தா, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டாக் ஏற்படுத்துது இல்ல. அப்போ அவருடைய கட்சி குரோத் பார்த்துல இன்னமும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சேர, அதாவது அதிமுக, திமுக உள்ளிட்ட பல மூத்த முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்கள், மூத்த நிர்வாகிகள், IAS ஆபீசர்ஸ் அவங்கலாம் they are all waiting for his approval. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தாவே காலத்தில் ஆதவர்ஜுனா அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவருக்கு அந்த கட்சியில தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பொறுப்பு கொடுத்திருக்காங்க. ஸோ ஆதவர்ஜுனா அவரோட இலக்கை அடைஞ்சிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய இலக்கு இது இல்லை. அவருக்கு இன்னும் லாங் ரன் ஆசை இருக்குது. அதில் ஒரு படிக்கல்லாக அவர் இருக்கிறார். அவர் எப்பயுமே ஒரு நல்ல அரசியல்வாதிக்கான ஒரு தகுதியோடு இருக்கிறாரு. சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்பவர் சரியான அரசியல்வாதி. அவர் திமுக ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. விடுதலை சிறுத்தையில் ரொம்ப சரியாக பயன்படுத்திக்கிட்டாரு. விடுதலை சிறுத்தையில் அவருடைய பீரியட் அஃபிஷியலாக 1 இயர் தான். அந்த 1 இயரில் அவர் துணை பொதுச்செயலாளர் கட்சியில் போனார். நல்ல வைப்பு கிரியேட் பண்ணார். அடுத்த தெரிஞ்சார். இன்றைக்கி புதிதாக வரக்கூடிய கட்சியில் அவர் சேர்த்துக்கிற இடத்துக்கு அவர் நடந்துருக்காரு. ஸோ இது இலக்குன்னு நினச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவர் அண்டர்ஸ்டிமேட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். அவருடைய பாதைக்கான பயணத்தில் அவர் பயணத்துக்கான பாதையில் இது ஒரு மைல்கல், அவ்வளோதான். அது இங்கே அவருடைய பயணம் முடிகிறது இல்லை. விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதவர்ஜுனாவுடைய வருகை எந்த அளவுக்கு பலம் சேர்க்கும்? அவருடைய சாமர்த்தியத்தை பொறுத்து. அதாவது திரு ஆதவர்ஜுனா மாதிரியான நபர்கள் ரொம்ப ஆம்பிஷியஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிக ஆசை கொண்டவர்கள். அது அரசியல்வாதிகளோட குணம். அது அவங்களுக்கு அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. அப்போ அவர்களை எப்படி சமாளிக்கிறார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஆம்பிஷியஸான ஆட்களை ஹேண்டில் பண்ணுற ரொம்ப சேலஞ்ச். அப்போ நீங்கள் அதுக்கு மேலே பயங்கர இன்டெலிஜென்ட்டாக, பயங்கர ஃபோர்சைட்டோட, ரொம்ப தெளிவோடு இருக்கணும். நம்ம திருமாவளவன் மாதிரி ஒரு பெரிய அனுபவம் கொண்ட, மூப்பனார்ட்ட அரசியல் பாடம் கண்ட, கருணாநிதி, ஜெயலலிதா 2 பேர்த்தையும் கூட்டணி வச்சிருந்தவங்களுக்கே அவர் பெரிய ஒரு சேலஞ்சை ஏற்படுத்தினார். பட் ஐ திங்க் திருமாவளவன் ஹேண்டில்டு ஹிம் வெரி வெல். கரெக்டாக ரொம்ப சரியாக ஹேண்டில் பண்ணார்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு தப்பு பண்ணார். என்னென்னா தமிழறிமணியன் மாதிரியான மூத்த நபர்களை தன்னுடைய கட்சியில் வச்சது. அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. ஏன்னா அவர்களுக்கெல்லாம் ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்டேச்சர் உண்டு. அது ஒரு பெரிய, அப்போ அவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிற ஒரு பெரிய சிக்கல். ஆனால் அதை திரு பண்டு ராமச்சந்திரனை சேர்த்து திரு விஜயகாந்த் ரொம்ப கரெக்டாக டீல் பண்ணார்.
அவர் எம்ஜிஆர்கிட்ட இருந்தவர், நம்பர் 2 இருந்தவர். அப்படிப்பட்டவர் வந்து விஜயகாந்த் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணார். கேப்டன்கிற வார்த்தையை தவிர வேற வார்த்தையை பண்ருட்டி அவர்களை சொல்ல விடலை. அந்த மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணார். ஸோ இது மாதிரியான பெரிய கெட்டிக்காரர்கள், பெரிய அறிவாளிகள், அவங்க வந்து அண்ட் டூ ஆம்பிஷியஸ். ஏஜில் வந்து நல்லா மேட்ச் ஆகும், அதில் வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து இவருடைய ஆம்பிஷனில் வந்து அது எப்படி கான்ஃப்ளிக்ட் ஆக போதா, அதை வந்து அதை எப்படி லீடர்ஷிப், அது வந்து திரு விஜயோடைய லீடர்ஷிப் ஸ்கில்லுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு டெஸ்ட். சரி, இப்போ ஏற்கனவே அவர் திருமாவோட இருக்கும் போதே நிறைய முரண்கள் அவங்களுக்குள்ள இருந்தது, இந்த கூட்டணி தொடர்பான விஷயம். முரண்னா இல்லை, விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு ஹெல்ப் தான் பண்ணார். அது வந்து அதில் வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரிய ஆதாயம். ஆதவர்ஜுனா அவர்களுடைய இந்த குட்டி கலாட்டா பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அவர் உள்ளே உட்காந்துட்டு வந்து பண்ணார். அந்த குட்டி கலாட்டாவால் விடுதலை சிறுத்தைகளுக்கு பெரிய லாபம் தான். அதனால தான் அவர் வந்து ரொம்ப லாங் ரோப் விட்டார். அவருக்கு தெரியுன்னு எங்கே அந்த இது பிரச்சனை ஆகுமோ அப்படி டக்குன்னு சஸ்பென்ஷன் விட்டார். திரும்ப ஒரு சேர்த்து விட தயாராக இருந்தார். சஸ்பென்ஷன் பீரியட்லையும் பேசுறதுக்கு சந்தர்ப்பத்தில் இருந்தாங்க. ஸோ வந்து ஆதவர்ஜுனா மீது திருமாவளவன் அதிருப்தி அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அது எல்லாமே ஒரு கான்சிக்வன்சஸ், எல்லாமே வந்து தொடர் நிகழ்வுகள். அது வந்து ஒன்று ஒரு சீட்டு கட்டு விழுறது மாதிரி. ஸோ 8வது சீட்டு விழுந்ததுக்கும் முதல் சீட்டு விழுந்ததுக்கும் சம்பந்தம் இருக்கு. அது 8வது தானே சார், இது 7வது தானே சார், முதல் சீட்டு விழுந்தா தான் 8வது சீட்டு விழும். அப்போ வந்து அவர் லாங் ரோப்பு கொடுத்தாரு, இது 8வது சீட்டு விழுணுங்கிறதுக்காக தான் கொடுத்தாரு. ஸோ திருமாவளவன் அவர்கள் வந்து அறியா பிள்ளை இல்லை, தெரியாமல் செஞ்சிடல. அவர் வந்து இது போட்டு இது நமக்கு நல்லது தான் அப்படின்னு. அவர் எப்படி கள்ளக்குறிச்சியில் வந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரோ அது ஒரு குட்டி கலாட்டா தானே கூட்டணிக்குள்ள. மது ஒழிப்பு மாநாடு திமுக கூட்டணி வச்சுக்கிட்டு டாஸ்மாக் கடை நடத்தக்கூடிய அரசாங்கத்தை வச்சு நடத்துவீங்க. அது முதல்ல ஆரம்பிக்கும் போது வந்து அரசாங்கத்துக்கு எதிராங்கிற மாதிரி துணியில தான் ஆரம்பிச்சாரு, மதுகளை ஒழிக்கணும்னார். அப்புறம் படக்குன்னு வந்து டெல்லிக்கு மாற்றி கொண்டு போயிட்டார். அப்போ என்னன்னா, நான் ஒரு டிமாண்ட் பண்றேன், அதுக்கு நீங்க வந்து ஒப்ளீச் பண்ணணும். அப்போ வந்து திமுக பரவாயில்லைங்க பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்க கட்சியில் முக்கிய பிரமுகர்கள் அனுப்புனாங்க. அப்படியே ஹாப்பி ஆகி முடிஞ்சு வச்சு. அதே மாதிரி ஆதவர்ஜுனாவையும் ஒரு லாங் ரோப் கொடுத்தாரு. ஆதவர்ஜுனாவை முதல் நாள்லேயே அவர் வெட்டி எரிஞ்சிருக்க முடியும். அவங்களுக்கு வந்து கட்சியில் நிறைய பேர் அதிருப்தி இருந்துச்சு. அவங்களுடைய டாப் கோர் மீட்டிங்ல எல்லாருமே பேசினாங்க. எல்லாருக்குமே தெரியும், ஆதவர்ஜுனாவுக்கு தெரியும் எல்லாருமே எதிர்க்கிறாங்கன்னு. அண்ட் திருமாவளவன் அவருடைய ட்ரம்ப் கார்டில் தான் அவர் இருந்தார். அவர் ஏன் இந்த ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தினாங்க, இது நமக்கு நல்லது தான், இந்த குட்டிகளோட நமக்கு நல்லது, என்னைக்குனாலும் நம்ம தூக்கி எரிஞ்சிக்கலாம் பாரு. கரெக்டாக அதே மாதிரி நடந்துச்சு. ஸோ அது வந்து வின். அது இந்த திருமாவளவன் அந்த ஆதவர்ஜுனாவுடைய அந்த 1 இயர் டிராவல்ங்கிறது வந்து 2 பேருக்கும் வின் பாலிசி. அதனால வந்து திருமாவளவனுக்கும் வின் பாலிசி. அதுதான் வெள்ளன்னு சொல்லிட்டு இருந்தேன். திருமாவளவனுக்கு அதுல பெரிய கெயின், அதுல வந்து விடுதலை சிறுத்தைகள் பெரிய கெயின். அவங்களுடைய ரேட்டிங் ஏறிடுச்சு, அங்க அவங்களுடைய வேல்யூ ஏறிடுச்சு. அதுக்கு தலைமை பண்புக்கு சிக்கலா இருக்கு. இந்த பியூட்டிஃபுல்லா டீல் பண்ணார். நான் முதல்ல சொன்னேன், நீங்க கவனிக்கல. பியூட்டிஃபுல்லா டீல் பண்ணார். கரெக்டா எவ்வளவு தூரம் உடனே விட்டு எங்க பிடிக்கணுமோ பிடிச்சார். மூக்கணாங்கயிறு வந்து 24 இழுத்து பிடிக்கிறது கிடையாதுங்க. மூக்கணாங்கயிறு இருக்கணும், அது 24 இழுத்து பிடிச்சா மாடு நகராது. அப்ப வந்து மாடு நகர விடணும், எப்ப தேவையோ அப்ப பிடிக்கணும். அவருக்கு நகர விட்டாரு, அது வந்து நல்லா சலம்பிச்சு எதிரெல்லாம் சரி பண்ணாங்க. கூட்டணிகள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க, பியூட்டிஃபுல்லா ஆச்சு. இன்னைக்கும் வந்து திமுக விடுதலை சிறுத்தைகள் ஒரு பயத்தோடு தான் பார்க்கிறது. அதற்கு 2 விஷயங்கள் காரணம். ஒன்று கள்ளக்குறிச்சி மாநாடு, இன்னொன்று வந்து ஆதவர்ஜுனா. இந்த 2 விஷயத்தினால ஓகே அவர் இங்கே வெளியே போவாரோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து இந்த 2 விஷயத்துல ஏற்படுச்சு. அதுதான் அவங்களுக்கு ஏற்படுத்த விரும்பினார். அவர் இன்னமும் வெளியே போக தயாராகலை. ஆனால் வந்து பார்த்துக்கங்கப்பா, நாங்கள் வந்து இவ்வளோ விஷயத்தை தாண்டி உங்களுக்காக வச்சுட்டு இருக்கிறோம், உங்களுக்காக என் கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளரே நாங்கள் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம், அந்த மாதிரிலாம் பண்ணது வந்து அவங்களுக்காக தான். அதுக்கப்புறம் இவர் தான் விலகினார், ஆதவர்ஜுனா தான் விலகினார். ஆதவர்ஜுனா வந்து பார்த்தது நீக்கப்படலை, மறந்துடக்கூடாது. ஹி வாஸ் ஒன்லி சஸ்பெண்டட் அண்ட் ஹி வாஸ். ஆமா, போத் இன்னைக்கு அவங்க 2 நல்ல ஒரு பெரிய ஹை ரிகார்டு வச்சிருக்காங்க. அது தெரியாது, நாளைக்கு விடுதலை சிறுத்தைகள் அண்டு தாவேகாவுடைய கூட்டணி கூட உதவலாம். சரி, இதுல ஆதவர்ஜுனா வந்து தலித் துணை முதலமைச்சர், அதுக்கப்புறம் இங்க திமுக வந்து தலித்துகளுக்கு எதிராக இருக்கு, இப்படியான பார்வைகளை கொண்டு இருக்காரு. தொடர்ச்சியா அதை பத்தி பேசிட்டே இருக்காரு. இப்போ தாவேக்காக போகும்போது இந்த ஸ்ட்ராட்டஜி ஏதாவது விஜய்க்கு ஏதாவது ஒர்க் அவுட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது விஜய்க்கு எந்த அளவுக்கு? விஜயும் திமுகவுக்கு எதிர்த்து தானே பண்ணிட்டு இருக்காரு. அப்போ வந்து அதுல வந்து ஒரு முரண்பட்ட 2 பேர் ஒண்ணு சேரலையே. அது வந்து ஏற்கனவே உடன்பட்டவங்க தான். விஜயும் திமுக வந்து அவங்க எல்லாம் மோடி மஸ்தான் வேலை, ஜாதியை கட்டி பண்றாங்க, திராவிடங்கிற பேர்ல பண்றாங்க, எல்லாமே அவங்க திமுக விமர்சனம் பண்றாரு. அப்ப திமுக விமர்சனம் பண்றவர் தான் ஆதவர்ஜுனாவும் இருக்கிறார். அப்ப அது வலு சேர்க்கிறதுக்கான முயற்சியாக இருக்கும். ஆதவர்ஜுனாவை விஜய் எப்படி ஹேண்டில் பண்றாரு அப்படிங்கிறது அவருடைய தலைமை பண்புக்கான ஒரு சரியான சவால். அதை அப்படி எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க நம்ம பார்ப்போம். இல்ல, இந்த தலித் முதலமைச்சர், தலித்துக்கான ரெப்ரசன்டேஷன் இங்க கம்மியா இருக்கு, இந்த அரசு தலித்துகளுக்கு எதிராக இருக்கு, ஸோ தலித் வாக்குகளை ஒரு சதவீதத்தை எடுத்து விஜய்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இந்த மாதிரி வியூகங்களை ஆதவர்ஜுனாவுடைய கட்சி மாற்றத்தினால பட்டியலினத்துடைய வாக்குகள் வந்து போய் நிற்காது. அவருடைய வியூகங்கள் ஏதாவது பலன் கொடுக்குதான்னு பார்க்கணும். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்த ஒருத்தர், துணை பொதுச்செயலாளர் இருந்த ஒருத்தர் விஜய் கட்சியில் சேர்ந்துட்டார், அதனால விஜய் கட்சிக்கு பட்டியலினத்தோட வாக்குகள்லாம் எகிர போதுங்கிறது கிடையாது. ஏற்கனவே நான் பல முறை சொன்ன போல விஜய் கட்சியில் இருக்கிறதே பெரும்பாலும் பட்டியலின வாக்குகள் தான். அவர் கிடைக்க போறதே வட மாவட்ட பட்டியலின வன்னியர் சமூக தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட 40 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய கிராமப்புற ஏழை, இது மாதிரியானதான் அவருடைய டிஜி. அது வந்து டார்கெட் ஆடியன்ஸ் நம்ம சொல்லுவாங்க அந்த தொலைக்காட்சிகள்லாம், அதுதான் அவர்களுக்கான டார்கெட். அதனால அது வந்து ஏற்கனவே இருக்குது. விடுதலை சிறுத்தைகளுக்கு அது வந்து ஒரு பிரச்சனை. விடுதலை, அதனால தான் அவரோட சேரலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்திலே இருந்துச்சு. அவர் வந்து அதனால தான் அந்த ஆஃபர் டிமாண்டுங்கிற விஷயத்தான் திருமாவளவன் பேசினார். பகிரங்கமா உடைச்சிட்டாரே அப்படிங்கிற கவலை தான் இருந்துச்சு. சேர்ந்தா காம்ப்ளிமெண்ட்,
சேரலன்னா டேமேஜ், இந்த மாதிரியான ஒரு சிக்கல் வரும். ஏடிஎம்கேக்கும் அதே சிக்கல் தான், அவங்களுக்கு அதே சிக்கல் தான். அதனால ஆதவர்ஜுனா அங்க போயிட்டாருங்கனால ஒரு 10,000 ஓட்டு அங்க வந்து போயிடுச்சுங்கிறது கிடையாது. ஆதவர்ஜுனாவுடைய வியூகத்தினால ஏதாவது கிடைச்சா கிடைக்கலாம். அது வந்து எட்டு. சார், நீங்க தொடர்ச்சியா எல்லா நேர்காணலையும் திமுக கூட்டணி உடையிற வரைக்கும் அவங்களை வீழ்த்துறது ரொம்ப சிரமம் அப்படின்னு நீங்க இன்னைக்கும் சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ இதுல கூட்டணி வியூகம்ங்கிறது ஒரு முக்கியமான ரோல் விஜய்க்கு தேவைப்பட்டு இருக்கு. கூட்டணி அமைக்க வேண்டிய தேவையும் விஜய்க்கு இருக்கு. அந்த இடத்துல ஆதவர்ஜுனாவோட ரோல் எந்த அளவுக்கு இருக்கும்? ஏன்னா ஜெயக்குமார் விஜயுடைய நோக்கம் என்னன்னு பாக்கணுங்க. அவர் ஆட்சியை பிடிக்க விரும்புறாரா, திமுகவை வீழ்த்த விரும்புறாரா, தனியா ஆட்சியை பிடிக்க விரும்புறாரா, கூட்டணி சேர விரும்புறாரா, கூட்டணி தன் தலைமையில் அமைக்க விரும்புறாரா, அடுத்த ஒரு தலைமையில சேர விரும்புறாரா, இது நிறைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அப்படின்னா தான் இதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அவர் இன்னைக்கு எல்லாமே எப்படி இருக்குதோ அதை வச்சு பேசணும்னா நான் சொன்ன எந்த கருத்தையும் மாற்று கருத்து இல்லை. அது திமுக ஆட்சி மீண்டும் வரப்போகிறது. அப்படி இருக்கும் போது அவருக்கு வந்து திமுக ஆட்சி வருவதற்கு விஜய் மறைமுகமா உதவ போகிறார். எதிர்கட்சியோட வாக்குகள் பூரா செதறப்போகுது. அவங்க திமுக மீண்டும் வரப்போறாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ இதுல இந்த நான் எழுப்பின அந்த 4 கேள்விகளை பதில் கிடைக்கதான் இது எதை நோக்கி போகும்னு சொல்லும். ஆனா எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் திமுக கூட்டணி உடையாமல் யாருக்கும் வெற்றி இல்லை. இதில் மாற்று கருத்தை இல்லை. இல்ல, திமுக கூட்டணி உடையாத பட்சத்துல அதிமுக விஜய் இப்படி ஒரு அணி அமைஞ்சாலும் அதிமுகவும் விஜய் மட்டும் ஏற்கனவே சொல்லிட்டேங்க. இருந்தாலும் திரும்ப சொல்றேன், வேற பேர்ல சொல்லியிருக்கேன். அதிமுகவும் விஜயும் சேர்ந்தால் நல்லா இருக்கே சூப்பர் அப்படின்னு பேர் வருமே தவிர வீழ்த்த உதவாது. அது வந்து குட் அப்படின்னு ஒன்று வரும். அது வந்து இப்போ அதிமுக தனியா வீழ்த்த முடியாத நிலைமையில இருக்கு. அதிமுக இப்ப தேமுதிக தவிர எஸ்டிபி தவிர வேற யாரும் கூட்டணி இல்லை. பாமக சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. பாமக சேர்ந்தாலும் அதிமுக பாமக தேமுதிக எஸ்டிபி சேர்ந்தாலும் அது வெற்றி கூட்டணி அல்ல. அந்த இடத்துல விஜய் சேர்ந்தாருன்னா நல்லா இருக்கு அப்படின்னு வரும். குட். ஆனா விஜய் சேர்ந்த பிறகு பாமக இருக்குமான்னு பார்க்கணும், மற்றவங்க எல்லாம் இருப்பாங்களான்னு பார்க்கணும். ஸோ அந்த கூட்டணி ஃபார்மேஷன் எப்படி அப்படின்னு பார்க்கணும். விஜய் எங்க சேருவாரான்னு அதுக்கு முன்னாடி பார்க்கணும். நீங்க விஜய் வந்து ஒரு செகண்ட் ஃபீல்ட் வாசிக்கிறதுக்கு போவாரான்னு பார்க்கணும். அதுக்கு வந்து கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவையே இல்லை. ஸோ அவர்களுக்கு அட்வைஸ் என்னவா இருக்குது, அவருடைய டிசிஷன் என்னவா இருக்குங்கிற பார்த்து தான் சொல்லணும். ஆனா இந்த முதல் கட்டத்தில் எந்த மாற்று கட்டும் இல்லை. திமுக கூட்டணி உடையாமல் யார் சேர்ந்தாலும் வந்து வைக்கல. திமுக கூட்டணிக்கு வலுவா எதிர மாற்று ஒரு பெரிய அணி அமைச்சாதான் ஒரு வெற்றிக்கான உத்தரவாதம் கிடைக்கும். ஆனா விஜய் நான் முதன்மை கட்சி நாங்க கூட்டணி எல்லாம் அரவணைச்சுக்கிறோம் அப்படின்லாம் ஒரு தொடர்ச்சியா மாநாட்டுல இருந்து பேசிட்டு தான் இருக்காரு. அப்ப அதிமுகவோட சேர்ந்து அவங்க 120 அந்த மாதிரி பிரிச்சு நின்று இப்படி ஒரு வியூகம். நீங்க அதிமுக ரொம்ப அண்டர்ஸ்டிமேட் பண்றீங்க. நான் அப்படி பண்ண மாட்டேன். அதிமுக 120க்கு 120 சம்மதிக்கணும். அதிமுக எவ்வளவு பலவீனப்பட்டு கிடக்குன்னு நீங்க பார்க்கணும். திமுக அந்த மாதிரியான ஒரு சமரசம் செஞ்சிருக்கு. மக்களவைத் தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் திமுக வந்து ஆளுக்கு பாதிங்கிற அளவுக்கு சமரசம் போய் பயங்கரமா இறங்கி போயிருக்கிறாங்க. அதிமுக இன்னைக்கு வரைக்கும் அப்படி இறங்குனது கிடையாது. அப்படி இறங்குறதுக்கான அவசியமும் கிடையாது. அதிமுக பலவீனப்பட்டு கிடக்குது, மாற்றுக்கிறது இல்லை. அவ்வளவு பலவீனப்பட்டு இல்லை. ஆதவர்ஜுனா வந்து விஜய்க்கு வியூகம் வகுத்தா எந்த மாதிரியான வியூகங்கள் இருந்தா அவருக்கு பலன் கொடுக்கும்னு அவர் ஒரு பிளானோட தானே போயிருப்பாரு. விஜய் கிட்ட போறோம், நம்ம இந்த மாதிரிலாம் இருந்தா அவரை முன்னிறுத்தலாம்ன்ற மாதிரி. ஏன்னா ஏற்கனவே தாவேக்காக்குள்ள நிறைய ஆடியோ லீக் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருந்தது. விஜய் முன்னிறுத்தல தயக்கம் இருந்தது. புசி ஆனந்த் தான் வந்து அங்க லீட் பண்றாரு. அந்த மாதிரி நிறைய சிக்கல்கள்லாம் இருக்கு. இந்த இடத்துல ஆதவர்ஜுனா ரோல் எந்த அளவுக்கு தாவேக்காக்குள்ள ஒரு சலசலப்பையோ இல்லை முக்கியத்துவத்தை ஏற்படுதுன்னு நினைக்கிறேன். ஆதவர்ஜுனா உள்ள இருப்பாரு. அவருடைய முக்கியத்துவத்தை அவர் முன்னிறுத்த பார்ப்பாரு. பட் ஆல்வேஸ் பாஸ் இஸ் த பாஸ். நீங்க வந்து உள்ள வந்தவங்க எல்லாருமே வந்து ஆள்ருவாங்க அப்படின்னா அப்புறம் பாஸ் என்ன பண்றாரு? அதனால வந்து நான் ஏற்கனவே சொன்ன விடுதலை சிறுத்தைகள் கட்சியில வந்து இவர் நிறைய பண்ணாரு. அங்க ஏற்கனவே வன்னியரசு இருக்கிறாரு. ஏற்கனவே அவருக்கு முன்னாடி மூத்தவர் ரவிக்குமார் இருக்கிறாரு. இது மாதிரி நிறைய பெருமக்கள் இருக்காங்க. சிந்தனை செல்வன் இருக்காரு. நிறைய பெருமக்கள் இருக்கிறாங்க. அப்ப அதெல்லாம் பார்த்துட்டு தான் முடிவெடுத்தாங்க. அப்ப வந்து எல்லாரையும் மீறி ஆதவர்ஜுனா வந்துருவாரா? இல்ல நீ கடைசியில் கட்சியிலே இல்லைல்ல. ஸோ அப்படிலாம் ஒருத்தர் வருவார், புயல் மாதிரி சுனாமி மாதிரி போவார், படப்படம் இல்லாத அப்படிலாம் நடக்காது. எல்லாரும் சேர்ந்த போவார். அந்த கட்சியை பொறுத்த அளவுக்கு அதுக்கு பேர் தமிழக வெற்றி கழகம் அல்ல. அதற்கு பேர் விஜய் கட்சி. அது விஜய் கட்சியில விஜய் தான் பாஸ். அவர் என்ன சொல்றாரு, அவருடைய வசதிக்காகவும் அவருடைய தேவைக்காகவும் தான் மற்றவர்கள் இருக்க முடியுமே தவிர அவரவர் அஜெண்டாவை திணிப்பதற்காக அவர் இருக்க மாட்டார். அவரவர் அஜெண்டாவை திணிக்கிறதா இருந்தாலும் அது விஜய்க்கு ஏற்புடையதாக இருந்தால்தான் சம்மதிப்பார். ஸோ இவர் வர்றாரு அப்படி சொல்றாரு அப்படின்னு அவங்க அஜெண்டாவை திணிச்சு போறதுக்கு விஜய் அவ்வளவு குழந்தை இல்லை. இல்ல சார், ஆனா இங்க ஆதவர்ஜுனா வரது வந்து கிட்டத்தட்ட தாவேக்கால ஒரு பெரிய அளவுக்கு ஒரு பலம் கிடைச்சிருச்சு. ஒரு சர்வரோக நிவாரணி மாதிரியான விஷயங்களை தாவேக்காலாம் பேசுறாங்க. அதெல்லாம் ஊடகங்களுடைய குஷி. அப்படிலாம் அங்க யாரும் இல்லை. அவங்களுக்கு வந்து யாருக்கும் வந்து புசி ஆனந்த் என்ன செய்யறாரு, ஜான் ஆரோக்கியசாமி என்ன செய்யறாரு, இவர் வந்து என்ன செய்ய போறாரு அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து நிர்மல்குமார் வருவாரா, காளியம்மாள் வருவாங்களா, அவங்களாம் வந்தா என்ன ரோல் பண்ணுவாங்க, ரோல் பண்ணா எப்படி பண்ணுவாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வந்து ஒருங்கிணைப்பாளருக்கு ஒரு முகம் ஆனந்த் கொடுத்தாங்க. அப்ப ஆனந்த் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருக்காங்க எல்லாருமே. அதற்கு மேல இன்னொருத்தர் சொன்னாங்கன்னா இன்னொருத்தர் உட்கார்ந்துருப்பாங்க. ஸோ அங்க வந்து அவங்க எல்லாருமே விஜய்க்காக சேர்ந்தவங்க, புசி ஆனந்துக்காக சேர்ந்தவங்கள வேற யாருக்கும் அவர் கோஆர்டினேட் பண்றாரு. அவ்வளவுதான். நீங்க வந்து ஜெயலலிதாவுடைய நிழலா நிஜமா மறைமுகமா எல்லாம் நேர்முகமா எல்லாமா சசிகலா இருக்கலாம். ஜெயலலிதா இருந்தா தான். ஜெயலலிதா இல்லாத சசிகலா இன்னைக்கு என்னவா இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதை புரிஞ்சுக்கணும். ஸோ விஜய் வச்சு தான் ஜான் ஆரோக்கியசாமி, விஜய் வச்சு தான் நிர்மல்குமார், விஜய் வச்சு தான் ஆதவர்ஜுனா, விஜய் வச்சு தான் ஆனந்த், விஜய் வச்சு தான் எவ்ரிபடி, விஜய் வச்சு தான் அந்த பார்ட்டி. ஆஸ் ஐ டோல்ட், அது விஜய் கட்சி. தமிழக வெற்றி கழகம் இல்லை. தமிழக விஜய் கழகம். விஜய்க்கான தமிழ் தான் வெற்றி.
விஜய்க்கான தமிழ் வார்த்தை தான் வெற்றி. தமிழக விஜய் கழகம் தான் தமிழக வெற்றி கழகம். சரிங்களா? அப்ப வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறார் அவர் ஒண்ணுக்குள்ள. அப்ப இவங்க வருவாங்க எப்படி சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப அங்க போய் பால் வந்து விஜயோட கோட்டில் தான் நிற்கும். ஸோ விஜயுடைய பேச்சு கேட்டு தலைமை கேட்டு தான் மற்றவங்க நடப்பாங்களே, அவங்க போயிடுவாங்க. கட்டாயமா ஒரு வேல்யூ அடிஷன் தான், அதுல குழப்பம் இல்லை. நான் வந்து இது வந்து மைனஸ் பாயிண்டா போயிடும், நியூட்ரல் ஆயிரும் ஒண்ணுங்க இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் எப்படி ஹேண்டில் பண்றாருங்கிறத பொறுத்து இருக்கு. உங்க கையில கத்தி இருக்கு, அந்த கத்தி வச்சு என்ன செய்ய போறீங்கிறது ஆளை பொறுத்து. நீங்க டாக்டரா இருந்தா என்ன செய்வீங்க, திருடனா இருந்தா என்ன செய்வீங்க, சாமானியரா இருந்தா என்ன செய்வீங்க, ஆசாரியா இருந்தா என்ன செய்வீங்கன்னு நீங்க யாருங்கிற பொறுத்து அந்த கத்தி பயன்படும். அவர் வந்து ஒரு நல்ல கத்தி, அந்த கத்தியை வந்து நீங்க என்ன மாதிரி பயன்படுத்த போறீங்கிறது பாருங்க, அவ்வளவுதான். அந்த பயன்பாடு முடிவு பண்ணும். ஸோ இவர் வந்து டாமினேட் பண்ணிடுவாரு ஒண்ணுங்கிற இடம் கிடையாது. இல்ல அந்த இடத்துலதான் இவர் திருமாவளவனை டாமினேட் பண்ணல. நான் ஊடகங்கள் நீங்க ஒரு கற்பனை உலகத்துல வாழ்றீங்க, அதுதான் சொல்றேன். அவர் வந்து அவர் ஆதவர்ஜுனா வந்தோடனே தொண்டரெல்லாம் குஷி ஆயிட்டாங்க நீங்க நினைக்கிறீங்க. இட் இஸ் நாட் சோ. அவங்களுக்குலாம் அவங்க விஜய் வெற்றி பெறுவாரா, விஜய் முதலமைச்சராக தான் தொண்டர்களுக்கு இருக்கு. ஆதவர்ஜுனா வந்துட்டார், அப்பா நம்ம கட்சி ஜெயிச்சிருப்பான்னா யாரும் நினைக்கல, இன்க்ளூடிங் ஆனந்த். தொண்டர்களை விட்டுருங்க, ஆனந்த்ல இருந்து அப்பா நமக்கு வந்துட்டார், இனிமே நம்ம கவலை இல்லைங்கிற யாருமே கிடையாது. வேல்யூ எடிஷன் அப்படியான வேல்யூ எடிஷன், அதுக்கு மேல அது எப்படி போகுதுன்னு நமக்கு பொறுத்து வந்து பார்க்கணும். ஊடகங்களுக்கு வந்து ஒரு சென்சிட்டிவ் வந்து சென்சேஷனல் வந்து ஆதவர்ஜுனா. அதனால அவர் வந்து வந்துட்டாருன்னா ஆப்பா சர்வரோக, நீங்க பயன்படுத்தி அந்த வார்த்தை சர்வரோக நிவாரணி, எல்லா நோய்க்கும் தீர்வு, அதெல்லாம் ஒருத்தரும் கிடையாது. நான் ஏற்கனவே சொல்றேன், திருமாவளவனே அவர் நல்லா தான் டீல் பண்ணாரு. திருமாவளவனுக்கு இவர் குடைச்சல் கொடுக்கல. இந்த முதல்ல அந்த மித்தெல்லாம் நீங்க மாத்தினாதான் உங்களுக்கு வந்து அந்த அரசியல் பார்வை தெளிவா கிடைக்கும். சரி, இதுல ஆதவர்ஜுனா வந்து இங்கிருந்து இங்க ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாரு. அந்த கேப்ல அவர் அதிமுகவுக்கு போக போறாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் ஊடகங்கள்ல கசிஞ்சது. ஆனா அவரோட சாய்ஸ் வந்து தாவேகாவா இருக்கிறதுக்கு என்ன, அவர் புத்திசாலிங்கிறதுக்கு கிடையாது. அதிமுக போனா 1500 பேர்ல உட்காந்துருப்பாரு. அவர் அதிமுக சேர்ந்தாருன்னா முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு கீழே, அதுக்கப்புறம் வேலுமணிக்கு கீழே, அதுக்கப்புறம் தங்கமணிக்கு கீழே, அப்புறம் வந்து துணை பொதுச் செயலாளர் ஆர்பி உதயகுமாருக்கு கீழே, இப்படி 1500 பேருக்கு கீழே இருக்கும். முன்னாள் அமைச்சர் பெருமக்கள் வந்து மட்டுமே நாம் 50 பேருக்கு வந்திருக்காங்க. அவருக்கு ஒரு 51வது ஆளா போய் நிற்கணும். அப்போ அவ்வளோ பெரிய ஆளா அப்படிங்க நாங்களாம் பண்ணலையான்னு கேட்பாங்க. அப்போ வந்து அவர் வந்து எங்கேயோ போய் நம்ம வந்து புலிக்கு வாழா இருக்கிறோட எலிக்கு தலையா இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. அப்போ வந்து புது கட்சி ஒன்று வருது. அப்போ இந்த இடத்துல நம்ம முக்கியத்துவம் வளரும் கட்சியோட சேர்ந்து நம்ம வளரலாம். அப்போ நம்முடைய அட்வைஸை கேட்பாங்க. நீங்க அதிமுக மாதிரியான இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல அட்வைஸ் பண்ணீங்கன்னா அது வந்து பெரிய சிரமம். அவங்களுக்கு வந்து 150 விஷயம் இருக்கு. அவங்க வந்து ஒரு கன்வென்ஷனல் ட்ரெடிஷனல் ஒரு பழைய கணக்கில் இருப்பாங்க. அவங்க புதுசாக கொண்டு போய் சேர்க்கிறவங்களும் எடுபடாமல் போறதுக்கான வாய்ப்பு அதிகம் அங்கே. அப்போ இந்த இடத்துல வந்து தமிழக வெற்றி கழகம் மாதிரியான ஒரு கட்சி போகும்போது அவரே தலைவர், அவரே புதுசு. அப்போ அவர்கிட்ட ஒரு புது ஐடியா வரும்போது அவர் ஏற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அது வந்து பிரில்லியண்டான டிசிஷன் தான், ஒன்றும் தப்பான டிசிஷன் இல்லை. சரி, இதுல இன்னொரு விமர்சனம் விசிக மேல வைக்கப்பட்டது, ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பணம் கொடுத்தாரு, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய பொருளாதார சப்போர்ட்டா இருந்தாருன்ற மாதிரியான குற்றச்சாட்டுகளா வைக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகளுக்கு பொருளாதார பற்றாக்குறை வராது, கிடையாது, இல்லை. இப்ப ஏற்கனவே இல்லை. அந்த ஆதவர்ஜுனா வந்து ஒரு பெரிய குடும்பத்தின் மருமகன். அந்த குடும்பத்துக்குள்ளேயே நிறைய ஸ்பிளிட் இருக்கு. அதெல்லாம் உங்களை எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியாது. அங்க மகன் ஒருத்தர், அங்கே இளையவர் மூத்தவர் ஒருத்தர், அங்க வந்து மருமகன் வேற, இதெல்லாம் தனித்தனி அஜெண்டா. சரிங்களா? அவங்க எல்லாம் வந்து அந்த குடும்பத்துடைய மருமகனா அப்பா எல்லாரும் குடும்பமே பின்னாடி அந்த காசு வந்து 10,000 கோடி அவர் கொட்டி கொடுக்கணும், அதெல்லாம் நினைச்சிருக்காங்க. இவர் கையில ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட் சொல்ல பாரு கொஞ்சம் எக்ஸ்டர்னல் சப்போர்ட் சின்னதா கிடைக்கும். அது வந்து உடனே 1000 கோடி ரூபாய் கொடுப்பாரு, 10,000 கோடி. இதெல்லாம் வந்து ஊடகங்களில் வரக்கூடிய சைவருக்கு மதிப்பு இல்லாமல் கொடுக்கக்கூடிய நம்பர்கள். அதெல்லாம் அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கலாம். அது வந்து ஒரு வேல்யூ எடிஷன் தானே தவிர அதை வச்சுதான் கட்சி ஓடிச்சுங்கிற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் கிடையாது. விடுதலை சிறுத்தைகளுக்கு நேற்றும் பணம் பற்றாக்குறை இல்லை, இன்றும் இல்லை, நாளையும் இருக்க போவதில்லை. அவருடைய தேவையை நிவர்த்தி செய்வதற்கான டெக்னிக் வந்து அவருக்கு பழந்துன்னு கொட்ட போட்ட திருமாவளவனுக்கு தெரியும். அதனால இவர் வந்து ஃபண்ட் பண்ணி 1 வருஷம் தான் சார் இருந்தார். அவரு 2024 ஜனவரியில் ஆரம்பிச்சா 2024 டிசம்பர்ல முடிச்சு போயிட்டாரு. உங்களுக்கு புரியுங்களா? மது ஒழிப்பு மாநாட்டுக்கே அவர் தான் வந்து அதெல்லாம் நீங்க கற்பனை பண்ணிக்க வேண்டியதாங்க. அவரும் பண்ணிருப்பாருங்க, எல்லாருமே பண்ணிருப்பாங்க. ஒரு மாவட்ட செயலாளர் வந்து ஒரு கூட்டம் நடத்துவாங்க. எம்ஜிஆர் 100ஆண்டு விழான்னு நடத்துறாங்க ஏடிஎம்கே பீரியட்ல எல்லா மாவட்டத்திலையும். அதுல அந்தந்த மாவட்ட செயலாளருக்கு அந்த மாவட்ட அமைச்சருக்கு ரொம்ப செலவு இருக்கும். அப்ப அவர் தான் கட்சி நடத்துறாருங்கிறது கற்பனை. அதை புரிஞ்சுக்க. நீங்க அவர் ஃபண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லல. அவரை வச்சுதான் ஃபண்டுங்கிறது கற்பனை. இதைத்தான் நான் சொல்ல வரேன். அதை மாதிரி விடுதலை சிறுத்தைகள் வந்து இங்க போயிட்டு அவர் தாவேக்காக்கு ஃபுல்லா ஃபண்ட் பண்ண போறாருன்னு நினைக்காதீங்க. தாவேக்காவோட அவர் முழுக்க வந்து அவர் அரசியலில் ஒரு பெரிய ஒரு கேம்பிளிங் மாதிரி எடுத்து வந்து நிற்கிறார். அதுல வந்து அவருக்கு எவ்வளவு நேரம் செலவாகும், எவ்வளவு பணம் செலவாகும் எல்லாமே தெரியும். அதற்கான சோர்ஸும் அவரே வச்சிருக்காரு. அங்க ஆதவர்ஜுனா ஒருத்தர் விடுதலை சிறுத்தைகள் சண்டை போட்டு வருவார், நமக்கு 100 ரூபா கொடுக்குறாரு உட்கார்ந்த இடத்துல நீங்க விஜயை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதீங்க. சார், இதுல இன்னொன்று வந்து சிடிஆர் திரு நிர்மல்குமார் அவர்களும் வந்து இதுல இணைஞ்சிருக்காரு. அவர் அதிமுகவோட ஐடி விங்ல இணை செயலாளராக இருக்காரு. ஸோ அவருடைய அவர் இங்க வந்துட்டாரு. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அதுதான் அதிமுக ஒருத்தர் போனாருன்னா அங்க வந்து அவர் வந்து கொடி கோலச்சுறதுக்கு ரொம்ப நாளாகும், பொறுமை இருக்கணும். அங்க வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதிகள் இன்னமும் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்தவங்க, ஜெயலலிதா காலத்துல இருந்தவங்க, எடப்பாடி காலத்துல இருந்தவங்க 3 ஜெனரேஷன் அங்க உட்கார்ந்துருக்கு. அந்த 3 ஜெனரேஷன் போய் நேற்று கட்சியில இருந்து சேர்ந்து நாளை கழிச்சு நான் முதலமைச்சர் ஆகணும்னா அந்த பிசினஸ் அங்க நடக்காது. அவங்க வந்து எப்படிமா திமுக மாதிரி அவங்க அதிமுக செய்ய மாட்டாங்க. திமுகல மாற்று கட்சியிலிருந்து வந்தவங்களுக்கு உடனடி முன்னுரிமை கிடைக்கும்.
திமுக காரங்க மொத்தம் 35 அமைச்சர்ல 15 அமைச்சர் ஏடிஎம்கேல இருந்து வந்தவங்க. அந்த மாதிரி ஒரு திமுக காரங்க உட்கார்ந்துகிட்டே இருக்க வேண்டியது, அதிமுக இருந்து வந்தவங்க வந்து வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. அது திமுக சாத்தியம். அதிமுக அப்படி செய்ய மாட்டாங்க. செய்வாங்க ரொம்ப கம்மியா. ஒரு அளவுக்கு அவங்க வந்து இதே எஸ்.எஸ். சந்திரன் செஞ்சிருக்காங்க, இதே ராதாரவி செஞ்சிருக்காங்க, இந்த மாதிரி செய்வாங்க. ஆனா அந்த ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நாட் ஈவன் 10%. 90% சொந்த கட்சி. அப்படித்தான் ஒரு இபிஎஸ் முதலமைச்சர் ஆறார். அப்படித்தான் ஒரு ஓபிஎஸ் முதலமைச்சர் ஆறார். அப்படித்தான் ஏகப்பட்ட அமைச்சர் பெருமக்கள் உருவாராங்க. அவர் வந்து கச்சேரியில அதிமுகவுடைய கூட்டங்கள்ல கூட்டத்துக்கு முன்னாடி கூட்டம் சேர்க்கறதுக்காக நடத்தக்கூடிய கச்சேரியில் இருந்தவங்க எல்லாம் எம்எல்ஏக்களும் அமைச்சராக வந்திருக்காங்க. அதெல்லாம் இன்னொரு கட்சியில் சாத்தியமானு நீங்க யோசிக்கணும். உங்களுக்கு புரியுங்களா? அந்த மாதிரி அங்க வந்து பெரிய சிரமம். அவர் பிஜேபியில இருந்து அங்க போனார். அவர் நிர்மல்குமார் அங்க போனோன்னு ஐடில பெருசா நம்ம பண்ணலாம்னு நினைச்சார். ஆனா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு எப்படி மதிப்பு கிடைக்காம போயிடும். அப்ப இவர் கொண்டு மத்தவங்க வருத்தப்படுவாங்கல்ல. அது மத்தவங்க வருத்தப்படுறதுங்கிறது திமுக புரிஞ்சிக்க வேண்டிய பாடம். அதிமுக இருந்து மற்ற கட்சியிலிருந்து வர்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்கிற கட்சியில் இருக்கிறவங்க பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தி. அப்ப நான் வந்து என்ன செய்யறேன், அப்ப வந்து அது கீழே வரைக்கும் போகாது. அப்ப வெளியில இருந்து வந்தாதான் மதிப்பீங்க, உள்ளேயே கட்சிக்கு விசுவாசமா வந்தா மதிப்பு கிடையாது அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப அதுதான் அவருக்கு பெரிய சிரமப்பட்டிருப்பார். அவருக்கான ஒரு பெரிய முக்கியத்துவம் கிடைக்காம இருந்திருக்கும். அதனால அவர் ஆட்டோமேட்டிக்கா இங்க வளர்ற கட்சிக்கு போனோம்னா நமக்கு ஸ்பேஸ் இருக்கு. பாஜக வளர்ற கட்சியா இருந்துச்சு. பாஜக திரு சி.டி. நிருகுமாருக்கு பெரிய முக்கியத்துவம் கிடைச்சது. பிறகு அண்ணாமலை வந்த பிறகு அவருக்கு ஒத்து வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஆல் இந்தியா ட்ரெண்டிங் வந்து கிட்டத்தட்ட 50-60 மீட்டர் பண்ணியிருக்காரு. ஏடிஎம்கேவால பண்ண முடியாது, டிஎம்கேவால பண்ண முடியாது. தமிழ்நாட்டு பிஜேபி நேஷனல் ட்ரெண்டிங் வந்து அவ்வளவு பண்ணியிருக்கு. அப்படி என்ன காரணம்? நிர்மல்குமாருடைய அந்த ஐடி அறிவு முக்கியமான காரணம். ஆனா அது வளர்ற கட்சியா இருந்ததுனால அவருக்கு வந்து அங்க சாத்தியப்படுச்சு. அவர் சொன்னது ஈடுபட்டுச்சு. அதிமுக வளர்ந்த கட்சியா இருந்தாலும் பார்க்கலாம் தம்பி, பார்க்கலாம் தம்பின்றோம். ஆனா நாளைக்கு உங்களை பார்க்கணும் சொல்றேன் தம்பி அப்படின்னு தான் பதில் வரும். அப்படியே காலைல 10 மணி கிளம்பியான்னு வராது. உங்களுக்கு புரியுங்களா? விஜய்ட்டையும் அதான் நடக்க போகுது. விஜய் வந்து கட்சி புதுசு, ஆனா ஆள் ரொம்ப பழசு, ரொம்ப நிதானம், ரொம்ப ரிசர்வ். நீங்க அவரை நினைச்ச நேரத்தில் பார்க்க முடியாது. நீங்க டெக்ஸ்ட் பண்ணி பதில் சொல்லிடுவாராங்கிறது தெரியல. அது வந்து எல்லாரும் நான் பார்க்குற சிலர் சொல்லிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் சொல்லிடுவாரான்னு தெரிய முடியாது. அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. அவர் ரொம்ப நிதானமா சுயமா முடிவெடுக்கக்கூடியவர். நீங்க வந்து சோசியல் மீடியாவில் நீங்க பண்ணக்கூடிய இன்ஃபுளுசன்ஸ் வச்சு பார்த்து முடிவெடுக்கக்கூடியவர்ல. அவர் மாட்டு கதவை போட்டு 4 புறம் சும்மா உட்காந்துருப்பார். யூ வில் பி சர்ப்ரைஸ் டு நோ தட். 4 புறம் சும்மா உட்காந்துருப்பார், ஒரு முடிவெடுப்பார். அவர் வந்து ஐயோ கலாட்டால எப்படி போட்டாங்களே, சாணக்கியால எப்படி போட்டாங்க, அதை பார்த்து பதறவரெல்லாம் அவர் கிடையாது. அதனால அங்கேயும் அவருக்கு எப்படி நடக்கும்னு சொல்ல முடியாது. அது எல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் தேர் மூவ். ஆனா அதிமுக வந்து ஒரு முக்கிய நிர்வாகி விஜய் கட்சியில சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு பர்செப்ஷன் வந்து அதிமுகவுக்கு ஒரு பலவீனம். திரு சி.டி. நிர்மல்குமார் அதிமுக வாக்கு வங்கிக்கு பெரிதாக உதவவில்லை. அதனால பெரிய இழப்பும் இல்லை. அவர் நல்லா புரியும். நீங்க வந்து ஒரு ஓஎஸ் மணியன் வெளியேறாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு செல்லூர் ராஜ் வெளியேறாரு, ஒரு கடம்பூர் ராஜ் வெளியேறாரு, ஒரு ராஜேந்திர பாலாஜி வெளியேறாரு. அவங்க அந்த ஊர்ல ஒரு பாதிப்பை அதை ஏற்படுத்தும். இவங்க வந்து மேல்மட்ட அரசியல் பண்றவங்க, ஐடில பண்றாங்க, தே ஆர் இன்ஃபுளுசர்ஸ். ஆனா நேரடி தாக்கம்ங்கிறது இருக்காது. அவங்களுடைய வேலை இன்னொருத்தர் செஞ்சிடலாம். அதே ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடியில் வந்து இப்போ இவர் இருக்கிறது ஒரு எல்லா டேலண்ட்டுக்கும் ஒரு நாலேஜ் இருக்குங்க, அதில் சந்தேகம் இல்லைங்க. யாரையுமே நீங்கள் குறைச்சி மதிப்பிட முடியாது. ஆனால் அதற்கு ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் உண்டு. உங்களுக்கு புரியுங்களா? நீங்கள் சாம்சங் வாங்கலன்னா நீங்கள் ஹெச்எல் வாங்கிக்கலாம், ஹெச்எல் வாங்கிக்கலன்னா பிபிஎல் வாங்கிக்கலாம், பிபிஎல்னா ஓல்டாக எந்த நீங்கள் போய்க்கலாம். ஆனால் ஐயோ போச்சு அப்படிங்கிறது கிடையாது. அப்போ கீழே இருக்கிறது தான் அந்த மாவட்டத்தில் வந்து கஷ்டம். நீங்கள் இப்போ எங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் KKSR ராமச்சந்திரன் வரலாம் வந்து ஏடிஎம்கேல இருந்தவர். அன்னைக்கு டிஎம்கே அங்கே கிடையவே கிடையாது. எங்க மாவட்டத்தில் டிஎம்கே வந்து ஒரு ஆள் ஆனதே KKSR டிஎம்கே போன பிறகுதான். அப்ப அந்த களப்பணியாளர்களுக்கான முக்கியத்துவம் நீங்க புரிஞ்சுக்கணும். இவங்க எல்லாம் ஓவராலா மேல இருந்து பண்ணக்கூடியவங்க. இவங்க வேலை அடிச்சு தான் மறுக்கல. ஆனா இதனால வந்து போச்சு ஏடிஎம்கே ஒரு இழப்பு அப்படிங்கிறது கிடையாது. சரி, இப்போ தொடர்ச்சியா வந்து விஜய் மாவட்ட செயலாளர்களை தொடர்ச்சியா போட்டுட்டு இருக்காரு. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 40 பேர் கிட்ட போட்டாரு. விஜய் வெளியே வரலங்கிற விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டது. இப்போ தொடர்ச்சியா அதுவும் வந்து போயிட்டு இருக்காரு. விஜயோட நகர்வுகளை எப்படி பாக்குறீங்க சார்? இப்போ சரியா போயிட்டு இருக்காரு. ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் பண்ணல. அது வந்து இஸ் ஹேண்ட்லிங் குட். அது வந்து ஒன்றும் பெரிய நம்ம வந்து ஜெயலலிதா மாதிரியே ஒருத்தர் அரசியல் பண்ணோம், கருணாநிதி மாதிரியே ஒருத்தர் அரசியல் பண்ணுங்க. கருணாநிதி வேற, ஜெயலலிதா வேற, மூப்பனார் வேற அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஸ்டாலின் வந்து கருணாநிதி மாதிரி பண்றது இல்ல, அவர் வேற பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நீங்க இவங்களும் ஒவ்வொருத்தரையும் பார்த்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ஆசைக்கு. அவர் என்ன செய்யணுமோ அது ரொம்ப சரியா செஞ்சுட்டு இருக்கிறாரு. இப்போ வரைக்கும் அவருக்கு டேமேஜ் இல்லை. இப்போ வரைக்கும் வந்து ஹையஸ்ட் டிமாண்ட் அவருக்கு தான் இருக்கு. இந்த மாதிரி பெருமக்கள்லாம் போய் அவர் கட்சியில் சேர்றாங்கல்ல, அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கிடைக்குது இல்லை. ஒரு காளியம்மாள் போவாங்களான்னு பேச்சு, நிர்மல்குமார் வந்துட்டார்னு பேச்சு, ஆதவர்ஜுனா சேர்ந்தார், இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டாக் ஏற்படுத்துது இல்லை. அப்போ அவருடைய கட்சி வந்து குரோத் பாத்தில் இன்னமும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சேர, அதாவது அதிமுக திமுக உள்ளிட்ட பல மூத்த முன்னாள் இந்நாள் அமைச்சர் பெருமக்கள், மூத்த நிர்வாகிகள், IAS ஆஃபீஸர்ஸ் அவங்களாம் they are all waiting for his approval. ஓகே, அவர் சொல்லி நான் சொல்றேன்னு சொல்லி நிறைய பேர் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. அது வந்து டெட் வெயிட்டா, அது வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜா, அது வந்து வேல்யூ அடிஷனான்னு அவர் கணிக்கிறக்கா காத்துட்டு இருக்காரு. நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க. அதுல என்ன அவர் வந்து மாநாட்டிலே காத்திருந்தாங்க. இப்போ வரைக்கும் தொடர்ந்து நிறைய பேர் லூப் போட்டுட்டு இருக்காங்க. அவர் வந்து ஹோல்ட்ல வச்சுட்டு இருக்காரு. ஸோ அவர் நிதானமா முடிவு எடுக்கிறாரு. அது வந்து அதுல ஒன்றும் பெரிய நமக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 2025 டிசம்பர் வரைக்கும் நிதானமா முடிவு எடுக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது.
நன்றி சார், இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நல்லது. மொத்த குடும்பம் மாப்பிள்ள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் சைட் விசிட் ஹெலிகாப்டர்லங்க. நம்ம மஞ்சு குரூப்ஸ் இன் ப்ளூ ஸ்பாட் 3.0 கிராண்ட் லான்ச்ல